ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம சூர்யா வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னா ஆஃபீஸ்ல நிறையவே பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இந்த கௌதம் பண்ண சதியால தான் நிறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதை சமாளிக்க முடியாம நம்ம கௌதம் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இந்த கேடுகெட்ட வேலையெல்லாம் எவன் செஞ்சிருப்பான், அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு சங்கு ஊதாம விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ரொம்பவே கோவமா இருக்கிறப்ப நம்ம மகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எங்க நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன மகா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து ஆஃபீஸிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே உடனே ஆஃபீஸிலேருந்து இங்கே நம்ம சூர்யாவுக்கு கால் வருது. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். நம்ம ஆஃபீஸில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சூர்யா வந்து உடனே மகா கிட்ட சொல்லிட்டு, மகா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இதோ உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வராங்க. யார் இந்த வேலையெல்லாம் பண்ணது, இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த முகத்தை நான் பார்த்தே ஆகணும், அவனை உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை சார், உங்கள் தம்பியை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சூர்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டு எல்லாத்தையுமே நம்ம சூர்யா கிட்டே காட்டுறாங்க. சூர்யா வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. அந்த கௌதமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சூர்யா வந்து வீட்டுக்கு வராங்க. பயங்கர கோவமாக வராங்க. மகா இருந்துட்டு, ஏதோ அவசரமாக கிளம்பி போனீங்களே, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே, அதாவது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. மகாவுக்குமே பயங்கர டென்ஷனாக இருக்குது. நான் அப்போவே கெஸ் பண்ணேங்க, இவன் தான் இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கௌதமை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கௌதமையும் சித்ராவையும் சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போது நம்ம உடனே சூர்யா வந்து கௌதம் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, டேய் எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்தேன், ஆஃபீஸில் உன்னால தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம், இப்போ நீ தான் எல்லாத்தையும் பண்ண, எல்லா கொள்ளையும் திருட்டும் நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கௌதமுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், எப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. உடனே சித்ரா இருந்துட்டு, டே சூர்யா, ஆஃபீஸில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு கௌதம் தான் காரணமாக இருக்க முடியுமா, எதுக்காக எல்லாத்துக்கும் அவனவே போட்டு இப்படி வாட்டி வதக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சித்தி, எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு வீடியோ ரெக்கார்டும் இருக்குது, வீடியோ ஆதாரமும் இருக்குது, ஆதாரத்தோடு தான் நான் இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாங்க. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, டே கௌதம், எதுக்காகடா இப்படி நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஒவ்வொரு தப்பு பண்ணுறப்பெல்லாம் சூர்யா உன்னை மன்னிச்சு தான் விட்டுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு நல்லதாக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கிறவனை எதுக்காக அவனை தொல்லை பண்ணுறீங்க, அவனை ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண விட மாட்டியாடா, டேய் உன்னை என்ன பண்ண போகிறேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தாத்தா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சூர்யா இருந்துட்டு, தாத்தா இவனுக்கு நானே தண்டனை கொடுக்குறேன், இவனுக்கு பால் ஊற்றாமல் விட போகிறதில்ல, இவனை அடித்து கொல்ல போகிறேன், இவ்வளோ நாளாக எவ்வளவோ பிரச்சனையை பண்ணியிருக்கான், அப்போயும் நான் மன்னிச்சு தானே விட்டுட்டு வந்தேன், இப்போது ஆஃபீஸ்லேயே கையை வச்சுட்டான், அதுவும் எவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு, டே சூர்யா, அவன் செத்து போயிட்டு போகிறான்டா, இருடா அடிக்காதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சித்ரா இருந்துட்டு, சூர்யா அவனை இந்த டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்காகப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. என்ன சித்தி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க, உங்கள் நல்லதுக்கு எல்லாத்துக்காக தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன், உங்கள் எல்லாரையும் நல்லா தானே கவனிச்சுக்கிறேன், இவனையும் நல்லா தானே பார்த்துக்கிறேன், ஏன் இவன் இப்படி இவன் தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புக்கான தண்டனையை இவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணுறாங்க. உடனே சித்ரா இருந்துட்டு, சூர்யா உன் காலில் கூட விழுறப்பா, தயவு செஞ்சு என் பிள்ளையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஐயோ சித்தி, எதுக்காக நீங்கள் காலில் விழுறீங்க, அவன் தானே தப்பு பண்ணான், அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், அவனை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து சித்ரா வந்து கெஞ்சுறாங்க. உடனே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பரிதாபமாக இருக்குது. இங்கே பாருமா சித்ரா, காலெல்லாம் விழுவாத, எலுமலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சூர்யா இருந்துட்டு, சரி நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறதில்ல, இனிமே இந்த கௌதம் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்ரா இருந்துட்டு, ஐயோ இந்த வீட்டவே ஆளணும்னு நினச்சோம், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட சொத்து, இந்த வீடு எல்லாமே நமக்கே வரணும்னு நினச்சோம், ஆனால் இப்போது இங்கே வாழ்கிறதுக்கு கூட வழி இல்லை போலவே அப்படின்ற மாதிரி இங்கே சித்ரா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எப்படியாவது இந்த சூர்யா மனசை மாற்றி இதே வீட்டில் இருக்கணும், இவங்க சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் சித்ரா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாரு சூர்யா, தயவு செஞ்சு எங்களை இந்த வீட்டிலே இருக்கவே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நம்ம சூர்யா வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கௌதமை வீட்டை விட்டு துரத்துனா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.